நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல உங்க போன்ல ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்கை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன். இது எது சம்பந்தப்பட்டது அப்படி பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை அழிக்கக்கூடிய ஒரு செட்டிங் அப்படி சொல்லலாம். அழிக்கக்கூடியதுன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். ஆமாங்க, நம்ம போன்ல எதையாவது பயன்படுத்துறோம், ஏதாவது ஒரு பகுதியில் அது ஸ்டோர் ஆகிருக்கும், இல்லைனா ஏதாவது ஒரு பகுதியில் அது வந்து ரெக்கார்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் போது நமக்கு அது வந்து நம்முடைய ப்ரைவசியை பாதிக்கிற மாதிரி நம்ம நினைப்போம்ல. ஸோ அதனால அதை வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து முயற்சி பண்ணுவீங்க. இப்படி நம்ம ஃபோனில் பல பகுதிகளில் அழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுக்குறாங்க. அதில் மிக முக்கியமான ஒரு செட்டிங்கை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியை நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்கு, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டா ஜாயின் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டைரக்டா நீங்க கேட்ச் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லிட்டு நம்ம முக்கியமான பகுதிக்கு நம்ம போயிடலாம். அது என்னன்னா, நீங்க வந்து உங்க போன்ல கூகுளோட குரோம் ப்ரௌசரை பயன்படுத்துறீங்க, நிறைய விஷயங்களை சர்ச் பண்றீங்க. இப்படி சர்ச் பண்ணும்போது கூகுளோட குரோம் ப்ரௌசர்ல வந்து ஒரு ஹிஸ்டரியா ஒரு இடத்துல தங்கி இருக்கும். அதை நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா நீங்க கிளியர் பண்ணுவீங்க. இந்த மாதிரி கூகுளோட குரோம் ப்ரௌசர்ல பல வழிகளில் நீங்க பயன்படுத்துற அந்த டேட்டாவை எல்லாத்தையும் கிளியர் பண்ண முடியும். இதே மாதிரி தாங்க உங்க போன்ல நீங்க என்னென்னலாம் பயன்படுத்துறீங்களோ அது எல்லாத்தையுமே ரெக்கார்டு பண்ணி ஒரு இடத்துல வச்சிருக்கோம். ஸோ அந்த பகுதிக்கு தான் நான் உங்களுக்கு கொண்டு போகிறேன். தேவைன்னா நீங்க வந்து அதை டெலிட்டும் பண்ணிக்கலாம். சின்ன உறுத்தல் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம், வழக்கம் போல அதை டெலிட்டும் பண்ணிக்கலாம். சோ இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். நண்பர்களே, வழக்கம் போல உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போனை ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் ஃபட்டாஃபட் உங்க போனோட செட்டிங்ஸ் குள்ள போங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க, இதெல்லாம் பிரைவசின்னு இருக்கும். ஒவ்வொரு போன்ல பிரைவசி வேற வேற இடத்துல இருக்கும். அதை நீங்க பார்த்து அதுக்குள்ள போங்க. பிரைவசிக்குள்ள நான் போயிட்டேன். இப்போ பேஜ் அப்படி கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணும்போது ஆண்ட்ராய்டு சிஸ்டம் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ தலைப்பு பார்த்த உடனே இது வந்து ஒரு செட்டிங் தான் அப்படின்னு நினைக்க வேண்டாம். உங்க போன்ல டிஃபால்ட்டா ஒரு அப்ளிகேஷனுங்க, இது ஆண்ட்ராய்டு சிஸ்டம் இன்டெலிஜென்ஸ். இதுக்குள்ள போங்க. இப்போ இந்த இடத்துக்கு வந்த உடனே நீங்க தலைப்பை பார்க்கல, டிவைஸ் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு. அதாங்க உங்க போன்ல நீங்க என்னெல்லாம் பயன்படுத்துறீங்களோ எல்லாத்தையுமே வந்து இந்த டிவைஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கும். எதுக்குன்னா, அந்த பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்காக லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கும். அதாவது ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க எப்பெல்லாம் ஒரு விஷயத்தை நீங்க சர்ச் பண்ணி உள்ள போறீங்களோ உங்க டிவைஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதுக்கு தான் கிளியர் டேட்டா. பாத்தீங்களா, இதுக்குள்ள போங்க. இப்போ இந்த கிளியர் டேட்டாக்கு கீழே பாருங்க, எரேஸ் வாட் யுவர் டிவைஸ் ஹஸ் லேர்ன்ட் அப்படின்னு வந்திருக்கு. அதாவது நீங்க என்னெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து உங்க டிவைஸ் வந்து ரீட் பண்ணி வச்சிருக்கும். சரிங்களா, இது எதுக்குன்னா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு. அதே வேளையில் நம்மளுடைய டேட்டாவை நம்ம போன் ஏன் ரீட் பண்ணும் அப்படின்னு நினைக்கலாம். இப்படி ரீட் பண்றதுனால நம்மளுடைய பிரைவசியை வந்து அவங்க தவறா பயன்படுத்துறாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். அவங்க உங்களுடைய அந்த டேட்டாவை என்கிரிப்டட் முறையில் அவங்க பேக்கப் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படிங்கறத அவங்க தெரியப்படுத்துறாங்க. மேல பாத்தீங்கன்னா லேர்ன் மோர் அபவுட் டிவைஸ் லேர்னிங், அதுக்குள்ள போனீங்கன்னா எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இப்போ கிளியர் டேட்டா, இப்போ கடைசியா 1 ஹவர்ல நீங்க என்னெல்லாம் பார்த்தீங்களோ அதை எல்லாத்தையும் கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி 24 மணி நேரத்துக்குள்ள உள்ள டேட்டாவை கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி ஆல் டைம், இது வரைக்கும் அந்த செகண்ட் வரைக்கும் நீங்க உங்க போன்ல என்னெல்லாம் பயன்படுத்துறீங்களோ அதை ரீட் பண்ண அந்த விஷயங்களை, அந்த டேட்டாவை ஃபுல்லா கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த முக்கியமான ஒரு பகுதி ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நீங்க என்னதான் எந்த ஆப்பில் உள்ள கிளியர் ஹிஸ்டரியை கிளியர் பண்ணாலும் அதை எல்லாத்தையுமே வந்து இந்த ஆண்ட்ராய்டு சிஸ்டம் இன்டெலிஜென்ஸ் வந்து ரீட் பண்ணி எல்லாத்தையும் வச்சிருக்கும் ஒரு டேட்டாவா. ஸோ தேவைன்னா நீங்க இந்த பகுதிக்கு வந்து இதை மொத்தத்தையும் கிளியர் பண்ணலாம். உங்க போனை நீங்க சேஞ்ச் பண்ணா கூட அந்த கூகுள் அக்கௌண்ட் மூலமா மறுபடியும் அந்த பேக்கப்பை நீங்க திருப்பி கொண்டு வர முடியும். அதாவது அந்த எக்ஸ்பீரியன்ஸ், பழைய எக்ஸ்பீரியன்ஸை அந்த புது போனுக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதையும் அவங்க தெரியப்படுத்திருக்காங்க. அதுக்குண்டான விஷயத்தை தான் நம்ம இந்த ஸ்கிரீன்ல பாக்குறோம். ஸோ இதை பத்தி நீங்க உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போல பதிவிடுங்க. இதை பத்தி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோல இந்த அருமையான செட்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோவா இருந்தா உங்களால எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்கு கீழே சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.